உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பைல்ஸ் ப்ராப்ளம் பத்தி பார்க்கலாம். ஏன்னா சம்மர் வந்தாச்சு. இதுல ஏகப்பட்ட பேருக்கு பைல்ஸ் தொந்தரவுன்னு நமக்கு ஃபோன் பண்ணி பேஷண்ட் இன்னைக்கு கூட ஒரு ரிப்போர்ட் காமிச்சிருப்பாங்க. பைல்ஸ் பிளஸ் ஹெப்படைட்டிஸ் பி ப்ராப்ளம் ரிப்போர்ட் அமைச்சிருக்காங்க. அதனால பைல்ஸ் எதனால வருது, என்ன இவங்க கடைபிடிக்கணும், அதை பத்தி இன்றைய நிகழ்ச்சியில பார்க்கலாம். கண்டிப்பாங்க. பொதுவாக பாருங்க, இந்த பைல்ஸ் அப்படின்னு குலைக்கேல் சொல்றது பார்த்தீங்கன்னா ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெமராய்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, மோஷன் போற இடத்துல பார்த்தீங்கன்னா அசுத்த ரத்தத்தை எடுத்துட்டு போற ரத்த குழாய்கள் நம்ம கான்ஸ்டண்டா மோஷன் போகும்போது முக்கி போறதுனாலையும் அதே மாதிரி கஷ்டப்பட்டு போறதுனாலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஹெமராய்டல் வெயின்ஸ்ல ரொம்ப வீக் ஆகி டைலேட் ஆகி விரிவடைஞ்சு சுருண்டுக்கும். அதனால இதெல்லாம் பாருங்க மீட்டர் கணக்குல இருக்கும் அந்த வெயின்ஸ் எல்லாம். அப்போ கான்ஸ்டண்டா டிஃபிகல்ட்டி இன் டெஃபகேஷன் அப்படிம்பாங்க. கான்ஸ்டண்டா மோஷன் போகும்போது முக்கி முக்கி போறது, நார்சத்தே சாப்பிடாம இருக்கிறது, தண்ணியே நிறைய குடிக்காம இருக்கிறது, இப்படி ஒரு நாள் 2 நாள் பண்ணா பரவாயில்லைங்க. தொடர்ந்து போறதுனால அந்த ரத்த குழாய்கள் வெளியே தொங்க ஆரம்பிக்கும். அதாவது அவங்க அறியாமையில என்ன தோணுதோ அது சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமா, ஹெல்த்துக்கு என்ன வேணும், இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணா பார்க்கணும். அப்ப அவங்களோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அதைத்தான் நம்ம சொல்லணும். கரெக்ட். அப்போ பாருங்க, இதுல நிறைய டிகிரிஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டிகிரி அப்படின் போது மோஷன் போறதுக்கு முன்னாடி பயங்கரமான வலி இருக்கும், எரிச்சல் இருக்கும், சுருக்குன்னு குத்தும். மோஷன் போகும்போது கிழிச்சிட்டு வரா மாதிரி, அறுத்துட்டு வரா மாதிரி, புண்ணுல வரா மாதிரி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டிகிரி. ஆனா வெளியே எந்த விதமான அறிகுறிகளும் இருக்காது. செகண்ட் டிகிரின் போது இந்த சிம்டம்ஸோட வெளியே லைட்டா ஒரு செதை வரும், அதுவா உள்ளுக்கு போயிடும். தேர்ட் டிகிரி அப்படின் போது வெளியே லைட்டா ஒரு செதை வரும், ஸ்பான்டேனியஸ் ரிசல்யூஷன் இருக்காது, தொங்கும். மோஷன் போய் முடிச்சிட்டோடனே நம்ம கையை வச்சு உள்ள தள்ளி விடணும். ஃபோர்த் டிகிரி அப்படின் போது கான்ஸ்டன்டா ப்ரொலாப்ஸ், அந்த தொங்கறது அப்படின்றது இருக்குங்க. அதாவது நம்ம தொண்டையில உள்நாக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது போல ஆசனவாயில சத வளர்ச்சி இருக்கும். கரெக்ட். சைஸ் வேரியஸ் சைஸ்ல இருக்கலாம், சின்னது பெருசு இருக்கலாம். இது என்ன ஆகும் சமயத்துல அவங்களுக்கு ப்ராப்ளம் அதிகமாகும் போது அந்த சுருங்கி இருக்கிற அந்த சதை வீங்கிடும். அப்பதான் உங்களுக்கு வலி, எரிச்சல், வெடிப்பு, ப்ளீடிங் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்க அவங்க பிரச்சனை சொல்லும் போது அப்ப ப்ளீடிங் பைல்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் மோஷன் வித் பிளட் போதா, சிலருக்கு மோஷன் போகும்போது வரும், சிலருக்கு மோஷன் போன பிறகு பிளட் வரும், சிலருக்கு மோஷன்லாம் போயிட்டு பிறகு லேசாவும் வரலாம், நிறைய பீச்சு அடிச்சும் வரலாம். இதனால பேஷண்ட் அனிமிக் ஆகி மயங்கி விழுற அளவுக்கு கூட ஏற்பட்டிருக்கு. பேஷண்ட் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சரி, இதுக்கு பைல்ஸ் சர்ஜரின்னு போறாங்க. சர்ஜரி போயிட்டும் திரும்ப 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 இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. அதனால நம்ம மக்களுக்கு என்ன சொல்றோம், அவசரப்பட்டு சர்ஜரி செய்ய வேண்டாம், செய்தாலும் திரும்ப வராதுன்ற உறுதி கிடையாது. அதனால முடிந்த அளவு இந்த மாதிரி ஆயுஷ் மெடிசன்ஸ் இப்ப நாங்கெல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா, இது போல மருந்துகளோட கட்டாயம் உணவுகளையும் கடைபிடித்தால் நீங்க லைஃப் லாங் வித்தவுட் சர்ஜரி பேலன்ஸ் பண்ணி வாழ முடியும். என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.